வாசகர் குழு உறுப்பினர்களின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாம் அனைவரும் சரியான இடத்தில்தான் கூடியிருக்கிறோம். ஏன்? இங்குதான் நம் இறைவன் தன் இரு கரங்களை விரித்து நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அன்று இஸ்ரேல் மக்களிடையே அவர் வலம் வந்த போது இவர் யாராக இருக்கக்கூடும் என்ற கேள்வி அநேகர் உள்ளத்தில் இருந்தது. ஏன்? அவர் சொந்த மக்களே அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாமோ நடையிலும் உடையிலும் பேச்சிலும் முகபாவனையிலும் கண் விழியிலும் கைரேகையிலும் வேறுபட்டிருந்தாலும் இயேசுவின் தெய்வீக அன்பால் ஈர்க்கப்பட்டு இங்கு குழுமியுள்ளோம். பலவிதமான ஏக்கங்களோடு உடைந்த உள்ளங்களால் சிதறிய மனைகளால் எட்ட முடியாத எண்ணங்களை இறைவனிடம் கொட்டி தீர்த்து அவர் பெரும் அமைதியை பெற்று அவரது அரவணைப்பில் புனித அந்தோனியாவின் வழிகாட்டுதலில் இந்த திருப்பதியில் குருவோடு இணைந்து ஜெபிப்போம்.
மனிதநேயத்தின் மாபெரும் வழியை ஒப்புக்கொடுத்து இறைவனையும் அவர் அருளை உண்மையும் மகிமைப்படுத்தினோம். இயேசு உலகில் வாழ்ந்தபோது நாம் செய்த அற்புதங்களையும் அவற்றின் அற்புதங்களையும் ஆற்றல் தன் உண்மையான சீடர்களுக்கு வெளிப்படுத்ததாக வைத்தார். இயேசுவின் உண்மை சீடரின் சாயலை உண்மை காண்கின்றோம். நிகழ்த்தும் கண்கட்ட அற்புதங்களை அவருடைய அன்பும் கருணையும் எங்களை அரவணைக்கின்றன. உண்மை போல் இயேசுவின் சொற்களை கேட்டு நடக்க எங்களிலே எங்களை திறந்துவிடும். உண்மை போல் நாங்களும் அவர் காட்டிய நற்செய்தியின் பாதையை நடக்க எங்களுக்கு துணை புரியும். அவரை குறைபாடுகளை எங்கள் மேல் இறங்கி எங்கள் துன்பங்களையும் குறைபாடுகளையும் நீக்க விரைந்து வாரும். எங்கள் நோய்களை குணப்படுத்தும். கவலைப்படுவதற்கு ஆறுதலையும் பசியாமாடுவதற்கு மனிதர்களும் கற்றவரையில்லாமல் பொறுப்புகளையும் சங்கங்களில்லாமல் கை பொறுப்புகளையும் எங்களையும் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஆசீர்வதித்தலும். சிறப்பாக எங்களிடம் ஆண் பெண்கள் தங்களை வாழ்க்கை சிக்கல்களுக்கு அவருடைய வாழ்க்கையை வளப்படுத்தி ஏழைகளாகவும் நாட்டின் பொறுப்புள்ள குடிமக்களாகவும் அவர்களை உருவாக்கும். வேலை இல்லாமல் கைகோர்த்து நல்லதொரு வேலையை நிரந்தரமாக தந்துவிடும். அன்பும் அருளும் இயங்குகிறது. கடனுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையை நாங்களும் காண செய்திடும். எங்கள் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் ஏற்படும் தீமைகளை அகற்றி எங்களை பாதுகாத்துவிடும். இறுதியாக நல்ல மரணத்தையும் எங்களுக்கு பெற்று தந்துவிடும். முடிய வழிபாட்டினால் நாங்கள் பெரும் நன்மையின் வாயிலாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை ஆரோக்கியம் கேட்டு அறிந்து போற்றி புகழ்ந்து அப்பெயரில் விசுவாசம் கொள்வார்களாக. ஆமென். இந்த திருப்பலியானது வாசக குழுவினருடைய உறுப்பினர்களுடைய மன்றாட்டுகளுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஒப்புக் கொடுப்பவர் ஜானி எஸ்மி. புனித அந்தோணியாருக்கு நன்றி வழியாக புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி வழியாக தனது பிறந்த நாளை கொண்டாடும் ஐரன் மைக்கேல் அவருக்காக ஒப்புக் கொடுப்பவர் மைக்கேல் ராஜ் அருள்சிறி அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காக குரூஸ் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மற்றும் ஆண்டனி புஷ்பா மற்றும் குடும்பத்தினரும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் அலெக்சாண்டர் அவர் புனித அந்தோணியாரின் வழியாக பெற்ற எல்லா நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி பலியாக அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதே போல தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பியோனா ஜாஸ்னி அவருடைய கருத்துக்களுக்காக புனித அந்தோணியாரின் வழியாக அவர் பெற்ற நன்மைகளுக்காக இறைவனுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுப்பவர் சார்ல்ஸ் சாமினி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அதே போல அருள் தந்தை ஆரோக்கிய தாஸ் பி, அருள் தந்தை இருதயம், அருள் தந்தை பிரசாந்த், அருள் தந்தை குழந்தை ஆல்பர்ட் அவர்களுடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் தேர் கமிட்டி உறுப்பினர்கள். அதே போல இறந்து போன அருள் தந்தை சி மோசஸ், அருள் தந்தை சைமன் டி சில்வா, அருள் தந்தை ஆண்டனி சுவாமி, அருள் தந்தை ஜோசப் கொன்ரெட்டி அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் தேர் கமிட்டி உறுப்பினர்கள். அனைத்து தேர் கமிட்டி உறுப்பினர்களுடைய மன்றாட்டுகளுக்காகவும் மற்றும் அந்த தேர் கமிட்டி உறுப்பினர்களுடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. ஒப்புக் கொடுப்பவர்கள் தேர் கமிட்டி உறுப்பினர்கள். இறந்து போன ஆண்டனி குரூஸ், கிளாரா மேரி, லில்லி புஷ்பா அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக அலெக்சாண்டர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராஜன் அவருடைய நற்சுகம் பெற புனித அந்தோணியாரின் வழியாக அவர் நற்சுகம் பெற அவருடைய மன்றாட்டுகளுக்காக ஒப்புக் கொடுப்பவர் அமலா மேரி. இறந்து போன ஜோசப் அல்போன்சா மேரி, நாசரேத் ஜாய்ஸ் ராஜ் ஜாய்சி அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காக உஷா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்றைய திருப்பலியானது அருள் தந்தை
அமலராஜ் அவர்கள் ஒப்புக் கொடுக்கின்றார். அவர்கள் நமக்காக இந்த பணியை நிறைவேற்ற இங்கு வந்திருக்கின்றார். இவர் நமது மறை மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த தியாலஜி, அதாவது செயின்ட் பீட்டர்ஸ் செமினரி அந்த பகுதியிலிருந்து அங்க அவர் ப்ரொஃபஸராக, அதாவது கேனன் லா சொல்லிக் கொடுக்கின்ற அந்த 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 காலேஜில் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இன்று நமது மத்தியில் வந்து நமக்காக அவர் இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக சிறப்பாக ஜெபிக்க வந்திருக்கின்றார். பங்கு தந்தையின் பெயராலும் உங்கள் அனைவரின் பெயராலும் அவரை நான் இன்று வரவேற்கின்றேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எதுக்கு கோயில் வந்திருக்கீங்க அப்படி யாராவது கேட்டா 1000 பதில் வச்சிருப்போம். யாரை பார்க்க வந்திருக்கிறீங்க? யாரு? அவரை தவிர மீது எல்லாரையும் பார்ப்போம். இயேசுவையும் பார்க்க மாட்டோம், மாதாவையும் பார்க்க மாட்டோம், அந்தோனியாரையும் பார்க்க மாட்டோம். எத்தனை பேர் ஒரு வீட்டுக்குள்ளார போன உடனே அவங்கள பார்த்து நல்லா இருக்கிறீங்களா கேட்டுமா கேட்க மாட்டோம். உடம்பு எப்படி இருக்குது, பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க, சாப்பிட்டீங்களா, இதையெல்லாம் ஒரு குடும்பத்தில் நாம் நுழைகின்ற பொழுது கேட்கின்ற கேள்விகள். ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது நாம் யாரை பார்த்தோம், யாரை தேடிக்கொண்டு வந்திருக்கிறோம்? எல்லா நாளும் நடுவில் நின்றுட்டே இருக்கிறாரு. அவரை பார்த்து நல்லா இருக்கிறீங்களா அப்படி கேட்டுருக்கோம், கேட்க மாட்டோம். அவருக்கு என்ன குறைச்சல்? குறைச்சல்லாம் யாருக்கு? நமக்கு. இன்றைய முதல் வாசகம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி தருகிறது. அதை தாண்டி நமக்கு பிரச்சனைகளே இல்லை என்று சொல்லுகிறது. நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார். நாம் யாரை தொலைத்திருக்கிறோம், எங்கு தொலைத்திருக்கிறோம், யாரை தேடி வந்திருக்கிறோம், யாரை கண்டுபிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறோம் என்பதை இந்த 2 வாசகங்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. கண்களை மூடி ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த வழியை ஏற்றருளும். இந்த உலக வாழ்க்கையில் எதையோ எல்லாம் தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. சொத்தை தேடுகிறோம், புகழை தேடுகிறோம், பெருமையை தேடுகிறோம், ஏன் பகைமையை தேடுகிறோம், பிரிவினையை தேடுகிறோம், நம்பிக்கை இன்மையை தேடுகிறோம், வேண்டாதவர்களை தேடுகிறோம். இவற்றையெல்லாம் ஒரு நாள் இழந்து விடுவோம் என்று தெரிந்து கூட தேடிக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. கற்றுத்தாரும் புனித அந்தோனியார் வழியாக உம்மை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அருளை இந்த வழியிலே எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லிப்போம். வழி ஒப்பு கொடுக்க நம்முடைய குற்றக்குறைகளை ஏற்று மனமருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமா. என்றென்று முல்லையெல்லாம் வல்ல இறைவா, சிதறுண்டவர்களை ஒன்று சேர்ப்பவரும் ஒருங்கிணைந்தவற்றை பேணி காப்பவரும் நீரே. உம் திருமகனின் தந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். எவ்வாறும் ஒரே திருமுழுக்கினால் தூய்மைப்படுத்தி அவர்களை நம்பிக்கையின் முழுமையால் இணைத்து அன்பின் பிணைப்பால் ஒன்று சேர்ப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்திருப்போம். விவிலிய கவனிக்கு மரியாதை செய்வோம். இயேசுவே
அனைவரும் இறைவார்த்தை தலை வணங்கி அமர்வோம். முதல் வாசகம். நியாயம் தோன்றுகின்றது, மறைகின்றது, பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 2 முதல் 11 வரை. வீண், முற்றிலும் வீண் என்கின்ற சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெறும் பயன் என்ன? ஒரு தலைமுறை மறைகின்றது, மறு தலைமுறை தோன்றுகின்றது. உலகமே மாறாது என்று நினைத்திருக்கின்றோம். நியாயம் தோன்றுகிறது, நியாயம் மறைகின்றது, பிறகு தம் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது. தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது, பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது. இப்படி சுழன்று சுழன்று வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றன. எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன. ஏனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை. மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன. அனைத்து சலிப்பையே தருகின்ற அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது. எவ்வளவு பார்த்தாலும் கண்களின் ஆவல் தீர்வதில்லை. எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தணிவதில்லை. முன்பிருந்ததே பின்பும் இருக்கும், முன்பு நிகழ்ந்ததே பின்பும் நிகழும். புதியது என்று உலகத்தில் எதுவும் இல்லை. ஏனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்ல கூடுமா? இல்லை. அது ஏற்கனவே நமது காலத்திற்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதென்று. முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை. அவ்வாறு வரும் காலத்திற்கும் தமக்கும் முந்தைய காலவரை பற்றிய நினைவு இருக்க போவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். மனிதரை பொழுதைக்கு திரும்பிட செய்கின்றீர், மாறிடவே மீண்டும் புழுதியாங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். வெள்ளவெளமான இளைஞரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்ததோடும் புல்லுக்கு ஒப்பாவா. அது காலையில் கழித்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும், மாலையில் வாடி காய்ந்து போகும்.
வைக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானத்தில் உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரை திரும்பி வாரும், எத்துணை காலம் வீண்டினை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும், உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். காலைதோறும் அது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். என் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம், நீரே எங்கள் புகழிடம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயன்றியவர் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் நம் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நற்செய்தியாளர் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்தான். இது கிறிஸ்துவின் வாழ்வுதர் நற்செய்தி.
கோயிலுக்கு ஜெபிக்க போனாங்க. எதுக்கு போனாங்க? 2 நண்பர்கள். ஒருத்தர் போன உடனே கடவுளை பார்த்து, சாமி எனக்கு பல பிரச்சனை, 1 இல்ல 2 இல்ல, சுத்தி சுத்தி அடிக்குது பிரச்சனை, எவ்வளவு சொல்ல முடியலையே, தினம் ஏதாவது ஒரு பக்கம் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு காலை எழுந்திரிச்சா மெசேஜ் வழியா ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அல்லது கொஞ்ச நேரம் பார்த்து யாராவது கால் பண்ணி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்றாங்க. சரி, வேலைக்கு கிளம்பி போனாலும் அங்கேயும் ஒரே பிரச்சனை தான். எப்ப பாரு எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை. கடவுளை என்ன பண்றது? தயவு செஞ்சு என் பிரச்சனையை யாரும் தீர்த்துடு, பிரச்சனையை யாரும் தூக்கிடு, பிரச்சனையை கண்முன்னாடி தூக்கிடு அப்படின்னு ரொம்ப சத்தமா வேண்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப பயபக்தா வேண்டிட்டு கண்ணை தொடர்ந்து பக்கத்துல பார்த்தா 2 காரணம். அப்படிதான் நம்ம எல்லாரும் பிரச்சனைகளோடு கோயிலுக்கு வருவதில் நமக்கு அவ்வளவு அலாதிய ஆசை. எல்லாரும் நல்லா சிரிக்கிறீங்க, முகம்லாம் நல்லா படிச்சுட்டு இருக்கு. நான் 1 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்ததுனால கொஞ்சம் டல்லா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நல்ல ஒரு மறைமுறையை தயார் பண்ணி கொண்டு வந்து ஆலயத்தில் இறங்கின உடனே கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர், ஃபாதர் தயவு செஞ்சு பிரசங்கம் கொஞ்சம் சின்னதா வச்சிருக்க பாருங்க. தாங்க முடியல ஃபாதர். 9:30 மணி ஆயிடுது, பசியே போயிடுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கு பிறகு நாங்க வீட்டுக்கு போறதுக்குள்ளார அந்த நேரம் டயர்ட் ஆயிடுறேன். பிரியமானவர்களே, இந்த மாலை வேளையில் உங்களோடு சேர்ந்து இறை வார்த்தையை தியானிப்பதற்கும் அந்தோனியாரை பற்றி சில நிமிடங்கள் தியானிப்பதற்கும் கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி சொல்லுகிறேன். 2003ஆம் ஆண்டிலிருந்து என்னையும் அந்தோனியாரையும், என்னையும் பாத்திமா அன்னையையும் யாராலும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே வேளையில் உங்களையும் என்னையும் பிரிக்க முடியவில்லை. அதனால் தான் இன்றைய திருப்பலியை கிறிஸ்தவர்களின் ஒற்றுமைக்காக ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் மிக அழகாக வாசிக்கப்பட்டது, நன்றாக கேட்டிருந்தீர்களே. ஆனால் நாம் சந்திக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சபை உரையாளர் என்கிற ஒரு ஞானி, ஒரு ஆகச்சிறந்த ஞானி பல வகைகளில் சொல்லி செல்லுகிறார். முதல் வசனத்தை கேட்ட உடனே நீங்க எல்லாரும் சோகமா போயிருவீங்கன்னு பார்த்தேன். எல்லாம் அழகா சிரிக்கிறீங்க, எது வேணாலும் படிங்க, எப்படியும் 9:30 மணிக்கு பூசை முடிஞ்சிடும். முதல் வார்த்தை டி, பீனிலும் டி, எல்லாமே டி. அத தமிழ்ல சொல்லலாம்னா இந்த வேஸ்ட் ஃபெலோ சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்துல, வேஸ்ட் ஃபெலோ, எல்லாமே யூஸ்லெஸ். நான் யூஸ்லெஸ், நீங்க நான் சொல்ல மாட்டேன். உங்க வீட்டுக்காரர் நீங்க சொல்லிக்கீங்க, உங்க வீட்டுக்கார அம்மா நீங்க சொல்லிக்கீங்க, யார வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் முதல் வசனம் டி, டீனிலும் டி, எல்லாமே டி. 3 நாட்களுக்கு முன்பாக 47 வயது நிறைந்த நம்முடைய மறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குருவானவர் திடீரென்று இறந்து போகிறார். எல்லாமே வீண். இன்று நாம் பார்க்கின்ற மனிதர்கள் நாளை இருப்பதில்லை, வீண். இன்று சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்கள் நாளை இருப்பது கிடையாது, வீண். நாம் யாரையெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ அவர்களெல்லாம் நாளை இருப்பது கிடையாது, வீணிலும் வீண். அந்த வீண் என்கிற வார்த்தையை, பயனற்றவை என்கிற வார்த்தையை, ஒன்றுக்குமே ஒப்புக்கு சப்பாக இருக்கின்ற வார்த்தையை நாம் 3 வகைகளில் பார்க்கலாம் என்று சொல்லி இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. முதல், நாம் உழைப்பது எல்லாமே வீணாமா. கஷ்டப்பட்டு, நஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, துன்புற்று, கண்ணீர் சிந்தி
வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி நாம் படுகின்ற எல்லா உழைப்பும் வீண், ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. மாசம் நெருங்க நெருங்க எப்படா சம்பளம் கைக்கு வரும், எப்ப பேங்க்ல கிரெடிட் ஆகும் என்று சொல்லி காத்து இருக்கிறோம் அல்லவா? ஆனால் கடந்து பார்த்தோம், ஏன்னா எதுக்கப்பா அப்படி கடந்து வருகிறோம்? இரண்டாவது வீண், சபையோரியாளர் சொல்லுகிறார், நாம் மறக்கடிக்கப்பட வேண்டிய மனிதர்கள். எங்க அம்மா 2013 இறந்தாங்க. எங்க அப்பா 2021 இறந்தார். ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதி 23ஆம் தேதி அவர்களுக்கு பூசை வைப்பேன். திடீரென்று என்னுடைய அண்ணனுக்கு போன் அடிச்சு 10ஆம் தேதி 23ஆம் தேதியும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ, இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டா, குடும்பத்தில் இருக்கிற எங்க அண்ணன் எங்க அக்காவுக்கு அவங்க ஞாபகம் இருக்குது கிடையாது. ஏறக்குறைய 12-13 ஆண்டுகளுக்கு முன்பாக தாய் இறந்து போய்விட்டார்கள். எனக்கு ஒரு குருவானவராக என்னுடைய தாய் தந்தை தான் தெரியுது. ஆனால் என் உடன் பிறந்தவர்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மாமியார், உறவினர்கள், இவர்கள் தான் முக்கியம். மறக்கடிக்கப்படுவது என்பது மனிதர்களுடைய இயல்பு. நாம் மிக எளிதாக மறந்து போய்விடுகிறோம். இயேசுநாதரை ஏதோ ஆலயத்தில் நாம் கொண்டாடுவதனால், நினைத்து பார்ப்பதனால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். மற்றபடி இந்த ஆலயம் 2003ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை நம்முடைய ஆலயத்தில் எத்தனை பேர் வந்து போனார்கள், எத்தனை மனிதர்கள் இதற்காக உழைத்தார்கள், எத்தனை பங்கு குருக்கள், எத்தனை பிரதர்கள், எத்தனை அருள் சகோதரர்கள், அவர்கள் எல்லாம் எங்கு இருக்கிறார்கள்? உயிரோடு இருக்கிறார்களா அல்லது செத்து போனவர்களை இன்றளவும் நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். நாம் எல்லோருமே இன்றல்ல என்றால் என்றாவது ஒரு நாள் வீணிலும் வீணாக போய் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக சபையோரியாளர் சொல்லுகிறார், ஒருவேளை நீங்கள் உழைப்பதை பெரிதாக நினைக்கிறீர்கள். ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என்னை நினைத்துக் கொள்வார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்றைய சங்கீதத்தை பாடியது போல ஒரு புல்லுக்கு சமமானது. காலையில் உழைத்து மாலையில் மடிந்து விடும். என்ன ஒரு நெகட்டிவிட்டி! இப்பொழுதெல்லாம் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லுகிறார்கள். நாம் நல்லதை நினைத்தால் நம்மிடமிருந்து நல்லது அப்படியே வைப்ரேட் ஆகிறது, நாம் தீயதை நினைத்தால் நம்மிடமிருந்து தீயது வைப்ரேட் ஆகிறது என்று சொல்லி இன்றைய முதல் வாசகத்தை வாசித்தவுடன் 2 வசனங்கள் என்னை அப்படியே ஈர்த்தன. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையுரையாளர் நம்முடைய இயர்போனை பற்றியும் நம்முடைய மொபைல் போனை பற்றியும் எழுதியிருக்கிறார். நம்ப முடிகிறதா? நம்முடைய இயர்போன், நம்முடைய மொபைல் போன். அந்த முதல் வாசகம் சொல்லுகிறது, நாம் எவ்வளவுதான் பார்த்தாலும் நாம் எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த ஆசை தீர்ந்தபாடில்லை. காலையில் பிள்ளைகளுக்கு மொபைலை கொடுக்கிறோம், எத்தனை மணி நேரம் பார்த்துக் கொண்டே இருக்கிறார். காலையில இயர்போனை மாட்டிக்கொண்டு மணிக்கணக்காக பேசிக் கொண்டு இருக்கிறோம், ஆனால் பேசி தீர்ந்தபாடில்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக சபையுரையாளர் எழுதி வைத்திருக்கிறார், நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், அந்த வாஞ்சை ஆசை தீர்வது கிடையாது. பார்த்துக் கொண்டே இருக்கிறோம், அந்த ஆசை வார்த்தை தீர்ந்து போவது கிடையாது. எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்? இப்படி ஒரு குழம்பிய மனதில் நாம் இருக்கிற பொழுது, ஐயோ நான் வேஸ்ட் பெலோவா, ஐயோ நான் பயனற்றவனா, ஐயோ நான் மறக்கடிக்கப்பட வேண்டியவனா, அல்லது என்னுடைய சந்ததியை நினைத்து பார்க்காதா, எனக்கு பின்வருகின்ற பிள்ளைகளை எல்லாம் மறந்து விடுவார்களோ என்று நாம் எல்லோரும் அஞ்சுகின்ற நேரத்தில், பயப்படுகின்ற நேரத்தில் நற்செய்தி உள்ளே வருகிறது. Praise the Lord, praise the Lord, எல்லாம் கை தூக்கி praise the Lord. இன்னைக்கு பதுக்கலை பாடுகிற பல்லவி நல்லா இருந்துச்சு இல்ல? அப்படியே ஒரு அரசியல்வாதியை பார்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனா பாருங்க, எல்லாம் சேர்த்து பார்க்கலாமா?
என் தலைவரே தலைமுறையோடும் நீரே எங்கள் புகழிடம் நீரே எங்கள் புகழிடம். ஒருவரை என் தலைவரே தலைமுறையோடும் நீரே எங்கள் புகழிடம் நீரே எங்கள் புகழிடம். இப்பதான் அந்த தலைவரை கண்டுபிடிக்கணும். இப்படி குழம்பி போய் நிக்கிறோம். ஐயோ நாங்க ஒன்றுத்துக்கு பயனில்லாதவன். நீ மடிந்து போனால் உன்னை நினைத்து பார்ப்பதற்கு ஆள் இல்லை. உன்னுடைய உழைப்பு வீண், நீ பார்ப்பவை வீண், நீ கேட்பவை வீண் என்று நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற பொழுது நற்செய்தி நல்ல வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை ஊட்ட வருகின்றன. இந்த முதல் வசனம் இந்த நற்செய்தியில் அக்காலத்தில், எந்த காலத்தில்? யாருடைய காலத்தில்? ஏசப்பாவுடைய காலத்தில் அல்ல. ஏசப்பாவுடைய காலத்திலே இன்னொரு காரியம் சொல்லுகிறார்கள். யார் அவர்? ஏரோது. யார் அவர்? ஏரோதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஏரோதை எப்ப நம்ம கேள்விப்படுவோம்னா ரெண்டே சமயத்துல தான். ஒன்னு இயேசு பிறக்கிறப்ப, இன்னொன்னு இயேசு இறக்கிறப்ப. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு ஏரோது வருகிறார். அவர்தான் இன்றைய ஏரோது. ஏரோது இறக்கின்ற பொழுது, ஏரோது இருக்கின்ற பொழுது 6 பேர் இருந்தார்களாம் இயேசுனுடைய காலகட்டத்திற்கு முன்பும் பின்பும். இந்த முதல் வசனம் அக்காலத்தில் நடந்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று ஏரோது மனம் குழம்பினான். Praise the Lord. Praise the Lord. அக்காலத்தில் இயேசு இருக்கிறப்பவே, இயேசு இருக்கிறப்பவே, உயிரோடு இருக்கிறப்பவே, நல்ல புதுமைகளை வார்த்தைகளை சொன்னப்பவே ஏரோது கலங்கினான். நம்ம எல்லாருமே கலங்கி போதாக உள்ளவர். ஆமாவா இல்லைங்களா? எல்லாருக்குள்ளும் ஒரு மனக்கலக்கம் இருக்கிறது. என்னதான் நம்ம அப்படியே சிரிச்சு நம்முடைய வேதனைகளை, கவலைகளை, மன விசுவல்களை மறைத்தாலும், எனக்கு இந்த வெள்ளாக்கி போடுறதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி கொஞ்சம் பிரைட் ஆகிடும். அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கோல்டு கலர் உடுப்பு இருந்துச்சு வச்சுங்க, என்னை பார்க்கறதுக்கு அப்படியே பலபலன்னு இருக்கும். அது ஒரு போட்டோ எடுத்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நீங்களும் தான் நல்லா இருக்கும். அதனால எல்லாம் ஒரு நாள் மஞ்சள் கலர் இருக்கும். இப்பெல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஒரே கலர்ல வராங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி சாமியார் நீங்க எல்லாரும் ஒரே கலர்ல வந்தா கோயிலுக்கு அக்காலத்தில், அந்த காலத்தில் என்ன நடந்தது என்றால் எல்லோரும் அப்படிதான் நினைத்தார்கள். வீணிலும் வீண், எல்லாமே வீண், உழைப்பது வீண், இருப்பது வீண், பார்ப்பது வீண், கேட்பது வீண், உயிரோடு இருப்பதே வீண் என்று நினைத்துக் கொண்டிருந்த அதே சூழ்நிலை இன்றும் நமக்கும் இருக்கிறது. நம்முடைய குடும்பங்களை எல்லாம் சற்று யோசித்து பாருங்க. சில சமயத்தில் சொல்றதுல இருக்கிறதே வேஸ்ட். இன்னும் கொஞ்சம் இளைஞர்கள் சொல்லுவாங்க வேஸ்ட் பீஸ். பெரும்பாலும் இளைஞர்கள் தன்னுடைய அப்பா அம்மா பார்த்து சொல்றாங்க வேஸ்ட் பீஸ். அவர் தான் சோறு போடுறாரு, அது ஒரு பக்கம். அவர் தான் நமக்கு சம்பாதிக்கிறார், அது ஒரு பக்கம். அவர் தான் வீட்டின் தலைவர், அது ஒரு பக்கம். ஆனால் இருந்தாலும் ஒரு அடைமொழி இருக்கிறது, வேஸ்ட். அப்படி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஏரோது நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லித் தருகிறார். நல்ல செய்தி. இன்றைய நற்செய்தியானது 9வது அதிகாரத்தில் லூக்கா எழுதிய நற்செய்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏரோது யார் இயேசு, அவரை நான் தேட வேண்டுமே, அவரை நான் பார்க்க வேண்டுமே என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது சொல்லுகிறார்கள், அவர் ஒருவேளை நீ கொன்றுவிட்ட திருமுழுக்கு யோவானாக இருக்கக்கூடும். இருக்குங்களா? அந்த அம்மா பொண்ணு கிட்ட டான்ஸ் ஆடுறதுக்காக கிடைத்த ஒரு தண்டனை. சொல்லுங்களா, நல்ல நடனம் ஆடினாய், என்னுடைய சொத்தில், என்னுடைய அரசில் பாதி எழுதி தருகிறேன். இந்த பொண்ணு குடும்பம் ஓடுது. அம்மா, எங்க அம்மா என்ன கேட்கறது? ஏரோதியாளர் கேட்கிறது மகள். போய் திருமுழுக்கு யோவானுடைய தலையை கேளு என்று சொல்லுகிறது. குழந்தையை போய் கேட்கிறது. அவனும் சொன்ன வாக்கை காப்பாற்றுவதற்காக கொண்டு விடுகிறான். மனம் குழம்புகிறான்.
ஐயோ நான் தானே கொன்னேன். அது மட்டுமே மனக்குழப்பத்திற்கான காரணம் அல்ல. இன்னொரு காரணம், இவனுக்கு முன்னால் இன்னொரு ஏரோது இருந்தார், பெரிய ஏரோது, ஹேரோது கிரேட் என்று சொல்லுகிறார்கள். அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் எல்லா 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை என்ன செய்கிறார்? அங்கிருந்தே குழப்பம் தோன்றுகிறது. ஐயோ, எனக்கு முன்னாடி இருந்த என்னுடைய முப்பாட்டு குழந்தைகளை எல்லாம் கொண்டு விட்டான், நான் திருமுழுக்கு யோவானை கொண்டு விட்டேன், இப்பொழுது இன்னொருவரை பற்றி கேள்விப்படுகிறேன், என்ன செய்வது? இன்னொருத்தர் சொல்கிறார், அவர் ஒருவேளை எலியாவாக இருக்கக்கூடும். ஐயோ, எலியாவா? நான் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறேன், பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒருவர் வருகிறாரா? இன்னொருவர் சொல்கிறார், இறைவாக்கினர்களில் ஒருவர் உயிரோடு வந்திருக்கலாம். இந்த 3 நிகழ்வுகளையும் கேள்வியுற்று மனம் குழம்புகிறார். நாம் எல்லாம் கொலைக்காரன் கிடையாது. யாராவது கொலை பண்ணிருக்கீங்களா? யாராவது கொலை பண்ணிருக்கீங்க? வெளியே சொல்ல முடியாது. யாரும் கொலைக்காரர்கள் கிடையாது, கொள்ளைக்காரர்களும் கிடையாது, அவ்வளவு தீயவர்கள் கிடையாது. நாம் ஒன்றும் கடவுளால் வெறுக்கப்பட வேண்டிய குற்றங்களை செய்தவர்கள் அல்ல. ஆனால் ஏதோ செய்துவிட்டு நாம் மனம் குழம்பி இருக்கிறோம். இயேசுவை பார்ப்பதே நமக்கு மனக்குழப்பத்தை தருகிறது. ஒரு மன்னன் இயேசுவை பார்ப்பதற்கு வாய்ப்பு தேடுகிறான். இது ஒரு கேள்விக்குரிய விஷயம். தன்னுடைய அரசாங்கத்தில் இயேசு இருக்கிறார், அங்குதான் பணி செய்கிறார், அங்குதான் பொதுமை செய்கிறார், அங்குதான் அவர் இறைவார்த்தை போதிக்கிறார், நாள்தோறும் வீதிகளில் நடமாடுகிறார், எல்லோரும் வந்து சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு அரசன் மனம் குழம்பியதனால் இயேசுவை காண வாய்ப்பு தேடிக் கொண்டிருக்கிறார். ஆனால் காண முடியவில்லை. ஒரு சிறிய ஏரியாவில் தான் இருக்கிறார்கள். இதே லூக்காவின் நற்செய்தி 13வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எல்லோரும் வந்து சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், போய் அந்த ஓநாயிடம் சொல்லுங்கள். யார் அந்த ஓநாய்? ஏரோது. அந்த ஓநாயிடம் சொல்லுங்கள், இந்த நல்லவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இப்படி வாய்ப்பு தேடியவன் லூக்கா எழுதிய நற்செய்தி 23வது அதிகாரத்தில் இயேசுவை பார்க்கிறார். பிலாத்து இயேசுவை கைது செய்துவிட்டு கொண்டு வந்த பிற்பாடு அவரை கேள்வி கேட்கிறார், நீ உண்மையாகவே தண்டனைக்குரிய குற்றம் செய்தாயா என்று சொல்லி. இயேசு பதிலளிக்க மறுத்ததனால் பிலாத்து இயேசுவை ஏரோதுவிடம் அனுப்புகிறார். ஏரோதுவை இயேசு போய் சென்றடைவதற்கு முன்பாகவே இயேசு வருகிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் ஏரோது மகிழ்ந்தானாம், ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். இயேசு வருகிறார். 9வது அதிகாரத்தில் ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் யாரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேனோ, யாரை தேடினேனோ, யாரை பார்த்து நான் ஏதாவது கேட்க வேண்டும் என்று விரும்பினேனோ, அவர் என்னை தேடி வருகிறார். நற்செய்தி சொல்லுகிறது 23வது அதிகாரம் லூக்கா எழுதிய நற்செய்தி. இயேசு வந்தவுடன் அவர் ஆவலாய் வேட்கையோடு மனம் குழம்பி இருந்த ஒருத்தன் ஏறக்குறைய ஒரு 10-12 அதிகாரங்களுக்குள் 1.5 வருடத்திற்குள் இயேசுவை காண வாஞ்சையோடு ஆசையோடு ஆதங்கத்தோடு உட்கார்ந்திருக்கிறார். இயேசு வந்தவுடன் அவரிடம் பேசுகிறார். அவர் ஒன்று பதில் பேசவில்லை. திரும்பவும் பிலாத்துவிடம் அனுப்பி விடுகிறார். இவ்வளவுதான் நிகழ்ச்சி. இந்த மனிதன் ஒரு கொலையை செய்தவன், அடுத்தவன் மனைவியை அபகரித்துக் கொண்டவன், தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை பிலிப்பினுடைய மனைவியை அபகரித்துக் கொள்கிறான், மக்களால் வெறுக்கப்பட்டவன், இயேசுவை காண வாய்ப்பு தேடினான். சில சமயங்களில் தீயவர்கள் கூட நமக்கு நல்லவைகளை கற்றுத் தரலாம். கொலைக்காரர்கள் கூட நமக்கு நல்லவைகளை கற்றுத் தரலாம். யாரை நாம் வெறுக்கிறோமோ அவர்களிடமிருந்து நல்ல செய்தி வரலாம். யாரை நாம் வீணென்று நிற்கிறோமோ அவர்களும் நமக்கு நல்ல செய்தியை தரலாம். யார் எனக்கு பயனற்றவர்களை நினைக்கிறோமோ அவர்களும் நமக்கு நல்லவைகளை கற்றுத் தரலாம். ஏறுவது இன்று நமக்கு கற்றுத் தருவது இயேசுவை பாருங்கள், இயேசுவை தேடுங்கள். நமக்கு வழி தெரியவில்லை. எப்படி இயேசுவை தேடுவது? யார் நம்மை அழைத்துக் கொண்டு செல்வார்கள்? எங்கே போய் இயேசுவை சந்திப்பது? ஆலயத்தில் சந்திக்கலாம், அடுத்தவரில் சந்திக்கலாம், நல்ல செயல்களில் சந்திக்கலாம்,
நல்ல வார்த்தைகளில் சந்திக்கலாம், நல்ல சிந்தனைகளில் சந்திக்கலாம். ஆனால் இது எல்லாமே விட ஒரு எளிதான வழி. நம்ம பசிலிக்கா பக்கம் போனீங்கன்னா, சென்ட் மேரிஸ் பசிலிக்கா பக்கம் த்ரூ மேரி டு ஜீசஸ் என்று எழுதியிருப்பார்கள். அன்னை வழியாக இயேசு ஆண்டவரிடம் போய் சேரலாம். என்னது? அன்னை வழியாக இயேசு ஆண்டவரிடம் போய் சேரலாம். நமக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஒரு பக்கம் பிளாக் ஆனாலும் இன்னொரு ஆப்ஷன் பிளான் பி. அந்தோனியார் வழியாகவும் ஆண்டவரிடம் போய் சேரலாம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இது எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். அந்தோனியார் நமக்கு யாருக்கு வழிகாட்டுகிறார்? ஆண்டவர் இயேசுவை காண்பதற்காக. நாம் எவ்வளவுதான் மனம் கலங்கி இருந்தாலும், வேதனையுற்று இருந்தாலும், துன்புற்று இருந்தாலும், கலங்கியவர்களாய் இருந்தாலும், நோயுற்று இருந்தாலும், பிரச்சனைகளில் தள்ளாடி கொண்டிருந்தாலும், இறந்தவர்களை பற்றிய கவலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நமக்கு என்று யார் இருக்கிறார்கள்? யார் இருக்கிறார்? அவர்கள் மாறில யார் இருக்கிறார்? எவ்வளவு அழகா இருக்காருல்ல? அப்படியே பாக்குறதே நமக்கு அப்படியே மயங்கர மாதிரி இருக்கு. யார் மயங்கரா பார்க்கிறோம். அப்புறம் ஒரு இளமையான அந்த ஒரு புனிதர், இளமையான புனிதர். அவருக்கு இருந்த பாக்கியங்களில் ஆக சிறந்த பாக்கியம் குழந்தை இயேசுவை ஒரு பக்கமும் இறை வார்த்தையை இன்னொரு பக்கமும் சுமந்த ஒரு பாக்கியம் பெற்ற கடவுள். செல்வோம், அந்தோனியாரை நோக்கி செல்வோம். ஒவ்வொரு வருடமும் இந்த மாதிரியான திருவிழா நவநாட்கள் திருவிழாக்கள் வரும் போகும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாம் மாதிரியான நவநாட்களை எடுத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இயேசுவை சந்திக்கின்றோமா? யாரை தேடி இந்த ஆலயத்திற்குள் வருகிறோமோ அவர்களை நாம் கண்டுபிடிக்கிறோமா? எதை நாம் தொலைத்திருக்கிறோம் என்று நமக்கு தெரிகிறதா? தொலைத்ததை கொண்டு வந்து அந்தோனியாரிடம் சொல்லி இருக்கிறோமா? கண்களை மூடி சில நிமிடங்கள் ஜெபிப்போம். இயேசுவே, ஒரே வார்த்தையினால் எங்களை வழிநடத்துகின்றவரே, புனித அந்தோனியாருக்கு இந்த விழா எடுத்து எங்களையே தயாரிக்கிற நாட்களில் இன்றைய தினம் நீர் கொடுத்த இறை வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இவ்வலை ஏறெடுக்கின்ற தேர் குழுவை சார்ந்தவர்களை ஆசீர்வதியும். தேர் என்பது எங்களுடைய விசுவாசத்தின் அடையாளம். வீதிகளில் செல்லுகின்ற பொழுது அந்த தேரிகளுடைய விசுவாசத்தை எதிரொலிக்கிறது. மலர்களும் விலங்குகளும் ஜோடனைகளும் பாடல்களும் ஜெபங்களும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையை இந்த வீதிகளில் எதிரொலிக்கின்றது. ஆண்டவரே, தாவீது அரசர் உம்முடைய பவனியை தூக்கிக் கொண்டு பவனியில் செல்லுகிற பொழுது நடனமாடி போனது போல எங்களுடைய பங்கிலும் ஆண்டவரே நாங்கள் தேர்ந்தெடுக்கின்ற தேர் எங்களுடைய நம்பிக்கையின் மகிழ்ச்சியின் அடையாளமாக இருக்கட்டும். இறை வார்த்தையை அறிவிக்கின்ற குழுவை சேர்ந்தவர்களையும் ஆசீர்வதியும். இறை வார்த்தை எங்களுக்கு எவ்வாறு விளக்காக இருக்கிறதோ அப்படியே நாங்கள் வாசிக்கின்ற வார்த்தைகளும் பிறருக்கு ஒளியூட்டட்டும். ஆண்டவரே, பிறருடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஊட்டட்டும். இதுவாக இந்த திருப்பலியில் பங்கேற்று தனிப்பட்ட ஜெபங்களுக்காக, மன்றாட்டுகளுக்காக, தேவைகளுக்காக ஏறெடுக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்தையும் கனிவோடு சிறுசாய் தருவோம். அந்தோனியார் கோடி அற்புதங்களை செய்து கொண்டிருப்பவர் இன்றும் எங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். எங்களுக்கு இயேசுவை தேடக்கூடிய வல்லமையை தருகிறார். இயேசுவை எவ்வாறு தேடினால், எந்த வழியில் தேடினால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை கற்றுத் தருகிறார். நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, உங்களை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தாரும். அந்தோனியாரோடு இருக்கின்ற வார்த்தையையும் அந்தோனியாரோடு இருக்கின்ற இறை பிரசனத்தையும் கண்டு மகிழ எங்களுக்கு வரம் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. எழுந்திருப்போம்.
முதல் புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புனித அந்தோனியார் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, உம் அன்பு பணியை உலகெங்கும் முன்னெடுத்து செல்லும் எம் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரையும் ஆசீர்வதியும். தங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் இயேசுவை இறைமகன் என்று அறிக்கையிட தேவையான வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்கிறோம். நன்மையின் நாயகனே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நடுநிலையோடு மக்களை ஆளவும் நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னலமின்றி உழைக்கவும் மக்கள் பணி கடவுள் பணி என்பதை உணர்ந்து கடமை தவறாது உழைக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பாதுகாக்கும் பரமனை இறைவா, உலகில் வாழும் அகதிகள், ஏழைகள், வாழ்வினை இழந்தோர் அனைவருக்கும் வாழ்வளிக்கும் ஊற்றாக இருந்து அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி உமது அன்பை அவர்கள் சுவைக்க தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இனியவரான இறைவா, எங்கள் வாழ்வில் வரும் கசப்பான அனுபவங்களை எல்லாம் இனிமையான அனுபவங்களாக மாற்றி வாழவும் எம் எதிரியான அழகையிடமிருந்து வருகின்ற சோதனைகள், சூழ்ச்சிகள், போராட்டங்கள் அனைத்தில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டு மன அமைதியுடன் வாழ உமது ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று நவநாளை சிறப்பிக்கும் தேர் கமிட்டி மற்றும் வாசகர் குழு உறுப்பினர்களின் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவர்கள் மென்மேலும் தளரா உள்ளத்துடன் தளரா மனதுடன் இப்பங்கின் முன்னேற்றத்திற்காக பாடுபட ஆற்றலையும் பொருளாதாரத்தையும் தந்து உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இவற்றை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்டுக்கொண்டாடுவோம் நல்ல பிதாவே. ஆ
மீட்புக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் குடியிருப்பு நலனுக்காகவும் முதலில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருளீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மரணிகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்டவெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருள்கின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே கூறுகிறது தூய்மை அனைத்துக்கும் நன்றி. ஆகவே உங்களுடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூயப்படுத்த வேண்டும் சொன்னார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மேல் பாடுபடுவாங்க. அவர் பாடுபட புலங்கடைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். உம் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசைநாதன், சதீஷ், எல்லா திருநிலைகளாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித அந்தோனியா, அவருக்கு விழா எடுத்து சிறப்பிக்கின்ற உம் பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இறந்து போன எங்கள் முன்னோர்கள் இவர்களோடு நாங்களும் நிலைவாழ்வு கொண்டு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள நமக்கு ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரை கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லது கொண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் மீது நலமாய் இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்தத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு முடிவீர்கள். எங்கள் பாவங்களை பாராமல் துறவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முதல்வருக்கு கேட்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்திருக்கிறார் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றனர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சிலுவை எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவது. செம்மறின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவிழா நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. மன்னவா 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 எங்கும் நீ வா.
எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்று திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல ஒரு துறவையிலும் ஒற்றுமையும் அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. அனைவரும் அமர்வும். முதலாவதாக நமது பங்கு தந்தை நமது பங்கு மக்கள் அனைவருடைய சார்பாகவும் இந்த ஆலயத்தின் சார்பாகவும் தந்தை அமல்ராஜ் அவர்களை கௌரவிக்கின்றார். ஆகவே தந்தை அவர்களை கரங்களை தட்டி முன்னாடி வருவார். தந்தை அவர்களை முன்னாடி அழைத்து அமர சொல்லுகிறோம். அவர் என்ன சின்ன போட்டிருக்கீங்க, கொஞ்சம் ஐட்டாக்கள் போட்டுதான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளை சிறப்பித்தவர்கள் தேர் கமிட்டி மற்றும் வாசகர் குழு உறுப்பினர்கள். அவர்கள் அருமையாக செய்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் அந்த கரங்களை தட்டி நாம் நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இப்பொழுது தேர் கமிட்டி உறுப்பினர்கள் சார்பாக திருப்பதி மலையரசு ஆசிரியர் தந்தை அமர்ராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அறிவிக்கிறார்கள். தயவுசெய்து பங்கு தந்தையும் தந்தையும் அவர்கள் கோரிக்கைகள் பங்கு தந்தை உணவு அதற்கு முன்பாக நமது துணை பங்கு தந்தை
நமது பங்கு தந்தை வருகிறார். கரங்களை தட்டி குருக்கள் வரலாம். நமது பங்கு தந்தைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் சார்பாக இந்த பொன்னாடையை கொடுக்கிறோம். அடுத்தபடியாக நமது துணை பங்கு தந்தை குழந்தை ஆல்பர்ட் அடிகளாருக்கு கரங்களை தட்டி அவரை வரவேற்று அவரை கௌரவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக இந்த பங்கு இன்று இந்த இடத்திலே இந்த ஆலயம் இருக்கிறது என்றால் அநேக உழைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே மிகவும் சிறப்பாக 22 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயத்தை கட்ட துவங்கியது முதல் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா செய்தவரை ஒரு பில்லராக நின்றவர் நமது நண்பர் சகோதரர் ஜோசப் ஸ்டாலின் அவர்கள். அதுவே அவர்கள் நாம் சொல்வதற்கு நமது கடமையாகும். ஜோசப் ஸ்டாலின் அவர்களை அழைக்கிறோம். அவர் செய்த அந்த அற்புதமான நற்காரியத்திற்காக அவருடைய உடல்நிலை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்தோனியார் அவரை காப்பாற்றி இதோ இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே கரங்களை தட்டி அந்தோனியாருக்கும் சாயத்தையும் நன்றி. நாளைய நாளை சிறப்பிக்கிறவர்கள் வின்சென்ட் டிபால் நோயாளிகளுக்காக திருப்பதியை நிறைவேற்றுகிறோம். புனித வின்சென்ட் டிபால் கமிட்டி சபையினர் மற்றும் முன்னாள் ஆலயத்தை சுத்தம் செய்த அங்கத்தினர்கள் நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றார்கள். அவர்கள் தயவு செய்து நமது துணை பங்கு தந்தை குழந்தை ஆல்பர்ட் அடிகளாரை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்று இந்த நல்ல நேரத்தில் நமது தந்தை அமல்ராஜ் அவர்களை பற்றி நாம் ஒரு வார்த்தை சொல்லி ஆக வேண்டும். அவர் பீட்டர் செமினரியிலிருந்து ஃபாதர் தாஸ் போது பிரதராக வந்தார். அப்போதிலிருந்து நம்முடைய உள்ளத்திலே அவர் ஐக்கியமாகிவிட்டார். உள்ளத்தில் நீர் என்றும் தங்க வேண்டும் என்று சொல்வதற்கேற்ப நம்முடைய உள்ளத்தில் எந்நாளும் தங்குகிறார். ஆகவே ஒவ்வொரு வருடமும் அவரை நாம் மறக்க மாட்டோம். அதற்கிடையில் நம்முடைய குடும்பங்களில், அதாவது உறுதடி குடும்பத்தில் எது நடந்தாலும் நாம் தந்தை அவர்களை தெளிப்படுத்தி அவரை வரவேற்கிறோம். அவரும் நமது அழைப்பை ஏற்று இன்முகத்தோடு அவர் இப்பொழுது உலகம் சுற்று வாலிபர். அவர் இந்தியாவில் இருக்கிறதே ஃபாரின்ல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, பெங்களூர்ல இருக்கிறாரா, சென்னையில இருக்கிறாரா, தமிழ்நாட்டில் இருக்கிறாரா, சேலத்தில் இருக்கிறாரா, திருச்சியில் போன் பண்ண நிறைய நேரம் கிடைக்க மாட்டாரு. இருந்தாலும் அந்தோனியார் வழியாக அவர் இன்று நமக்கு கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு நேரம். ஆகவே தந்தை அவர்களை மேன்மேலும் வாழ்த்தி அடிக்கடி நம்ம பங்குக்கு வாங்கப்பாதர் என்று சொல்லி தந்தை பங்கு தந்தை பிரசாந்த் அடிகளார் சார்பாகவும் துணை பங்கு தந்தை ஆல்பர்ட் அடிகளார் சார்பாகவும் அவரை இன்னொரு முறை வாழ்த்தி நாம் கரங்களை தருவோம். நாளைய திருப்பலியை நாளை வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் தந்தை யூஜின் பெனி அவர்கள் வருகிறார்கள். மதியம் எனக்கு போன் செய்திருந்தார். நாளை காலை கிருஷ்ணகிரி வந்து மதியம் இங்கு வந்து விடுவார். 7 மணிக்கு அவர் யாரும் வந்து பார்க்கறதா கூட நீங்க பார்க்கலாம், பூசணை இல்லை. நாளை மறுநாள் திருப்பதி வைப்பார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் தந்தை அவர்கள் சொன்னது போல மதியம் 11 மணி 12 மணியிலிருந்து 2 மணி வரை பிளஸிங் கொடுப்பார். அது முடிந்து ஞாயிற்றுக்கிழமை மாலையும் யூஜின் டோனி ஃபாதர் இருப்பார். அப்பொழுது பல ஆசீர்வாதங்களை தருவார். ஆகவே எல்லோருக்கும் தெரியப்படுத்தி அநேக மக்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய உணவை தயாரிச்சிருக்கிறோம். தயவு செய்து அனைவரும் உணவு அருந்திவிட்டு, தாராளமாக எல்லாருக்கும் கிடைக்கிறது, உணவு அருந்திவிட்டு பிளேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கழுவி வச்சுக்கணும்.
நன்றி. மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது அமல்ராஜ் நினைக்கிறீர்களோ இல்லையோ, அந்தோனியாரை நினைக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் பங்கு தந்தைக்கும் உதவி பங்கு தந்தைக்கும் நினைந்து அழைத்த ரோஜான மாசுலங்கன் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்குமே இன்று போல் என்றும் செறித்த முகத்தோடு வாழுங்கள், சிறப்பாக வாழுங்கள், உடல்நலத்தோடு வாழுங்கள், அந்தோனியாரோடு வாழுங்கள். பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இறுதி பாடலுக்கு வருகிறேன். Thank you.